வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல மலேசியா மற்றும் வியட்நாம் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். நம்மளுடைய நாடு, நம்ம ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை எப்படி பார்க்குறோம் அப்படின்றதுக்கு இந்த நாடுகளை நம்ம கண்டிப்பா ஒரு ஓமையை எடுத்து பார்க்கணும். சைனாவுடைய ஒரு மிகப்பெரிய டீ கம்பெனி, ரீட்டைல் அவுட்லெட், நம்ம கேஃபே காஃபி டே இந்த மாதிரியான ஒரு அவுட்லெட், ஸ்டார்பக்ஸ் இந்த மாதிரியான அவுட்லெட்டு, சாங்கி அப்படின்னு சொல்லி மில்க் டீக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சீன நிறுவனம். இது 2017 இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. சைனா முழுக்க பயங்கர பாப்புலர் ஆகி அதன் பிறகு மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் இந்த அவுட்லெட்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது. மலேசியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 அவுட்லெட்ஸ் இருக்குது, கடைகள் இருக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க. ஏன்னா மலேசியர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நண்பர்கள் வந்து இந்த மில்க் டீயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தெற்காசிய நாடுகளில். இப்போது இந்த நாடு, இந்த நிறுவனம் அவங்களுடைய அந்த டீயை வியட்நாமில் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணும்போது தெரியும், ஒரு பன்னாட்டு நிறுவனம் அந்த ப்ரீ லான்ச்சுக்கு உண்டான அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, நிறையா ஷோஸ் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, இவங்க மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஆப், ஆண்ட்ராய்டில் ஆப்பிள் ஸ்டோரில் ஒரு ஆப் கொடுத்து, இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கூப்பன் வரும், அதை எடுத்து நீங்கள் ஃப்ரீயாக டீ சாப்பிட்லாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஜென்ரலாக மக்கள் அதில் ஒரு இது இருக்கும், ஒரு ஃபேமஸ் பிராண்டு அப்படின்றதுனால நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க. டவுன்லோட் பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் புகைப்படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீனில் வர படத்தை பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சீனா தெற்காசியாவோட மேப் பேக்ரவுண்டில் போட்டுட்டு இதில் 9 டேஷ் லைன் இருக்குது, கோடு கோடா 9 கோடுகள் இருக்குது. இது பேக்ரவுண்டில் ரொம்ப சப்டிலாக இதை வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே வியட்நாமோடைய மக்கள் கொதிச்சு போய் கடுமையான பதிவுகளை சோஷியல் மீடியாவில் போடுறாங்க, மீம்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. சீனாவை வந்து லிட்ரலாக, அதாவது அவ்வளோ மோசமாக வியட்நாம் மக்கள் வந்து திட்டுறாங்க. ஏன்னா இந்த 9 டேஷ் லைன், இந்த ஸ்க்ரீனில் வர மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 9 டேஷ் லைன் கணக்குப்படி எடுத்தீங்க அப்படின்னா தென் சீன கடல் பகுதியில் 90% அப்படின்றது சீனாவுக்கு சொந்தம்னு அவங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்தோனேஷியா இந்த நாட்டை சர்வதேச நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் இன்க்ளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு, இவங்க தான் கடலில் யாருக்கு எதுன்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணக்கூடிய, அவங்க சைனாக்கு எதிராக தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு தொடர்ந்து இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த 13 தெற்காசிய நாடுகளில் அவங்களுடைய கடல் பகுதிகளில் தங்களதுன்னு சொந்தம் கொண்டாடுறது, அந்த மேப்பை சேஞ்ச் பண்ணுறது, பேரை சேஞ்ச் பண்ணுறது, பிறகு அங்கே தங்களுடைய மீனவர்கள் அனுப்பி மீன் பிடித்து திட வேண்டியது. கோடிக்கணக்கான ஸ்குவிட்னு ஒரு மீன், கனவா மீன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மீனை, கோடிக்கணக்கான மதிப்புள்ள மீனை இவங்க மலேசியா மற்றும் இந்த தெற்காசிய கடல் நாடுகளோட கடல் பகுதியிலிருந்து திருடிட்டு போயிருக்காங்கன்னா பாருங்கள். அதன் பிறகு இவங்க கடலோர காவல் படை அனுப்ப வேண்டியது, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கடற்படைகள் மேலே தண்ணீர் பீச்சு அடிக்கிறது, கல் அடிக்கிறது, குச்சியை விட்டு தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி இது ஒரு உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டோடைய இராணுவம் எந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையோடு நடந்துக்கணும், எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மக்கள். இவங்களோட இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ரவுடிகளை விட கேவலமாக இவங்க நடந்துக்கிட்டாங்க. அதை நம்ம கல்வான்லேயே பார்த்தோம். யாங்சேல இன்னொரு முறை அட்டன் பண்ணாங்க, ஒரு 36 பேருக்கு ஃப்ராக்சர் போட்டு கையை உடைச்சு அப்புறம் கை கட்டு போட்டு திரும்ப அனுப்பிச்சு இந்திய இராணுவம். இந்த நாடுகள் மேலேயும் கடுமையான அழுத்தத்தை இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஒரு டீ விற்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த மேப்பை போடும்போது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் எங்களுதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. அப்போ எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து எங்கள் நாட்டில் கடை போட வரீங்க அப்படின்றதான் வியட்நாம் மக்களுடைய அந்த கோபத்தை நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பாரசல் மற்றும் ஸ்பாட்லி ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆங்கில பெயர்கள் வருது. அது வியட்நாம் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹுவாங்ஸா த்ருவாங்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடுமையான பதிவுகள் போட்டிருக்காங்க. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படித்து பார்க்கும்போது, இது ரெண்டும் எங்கள் நாட்டோடைய தீவுகள், எங்களுடைய பகுதி, இது சீனாவோடது கிடையாது, இந்த டீ கம்பெனி முதல்ல வியட்நாம் விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்புகள் கிளம்புது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த பிளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப் எடுக்கிறாங்க. இந்த ஆப்பில் பின்னாடி இருந்த இதுவும் எடுக்கிறாங்க. இதுக்காக நிறையா பேனரு, போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க வியட்நாமோட ஹோச்சிமின் நகரத்தில். அந்த நகரத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அகற்றப்படுது. அதன் பிறகு அந்த வியட்நாமில் லான்ச் பண்ணப்பட்ட ஸ்டோர், இந்த கடை திறப்பு விழா, அதுவும் இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த திறப்பு விழாவை இந்த சீன நிறுவனம் சாங்டி அப்படின்ற நிறுவனம் வந்து நடத்த போகிறது கிடையாது. மலேசிய மக்கள் இதை பார்த்து கொதிப்படைஞ்சு
மலேசியாவில் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 100 கடைகள் ஏற்கனவே இருக்கு. மலேசிய மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டீவா இந்த நிறுவனம் இருக்குது. மலேசிய மக்களும் கொதிச்சு போய் பாய்காட் சாங்கி அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்தோட முகநூல் பதிப்புல போய் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து இந்த பாய்காட் பண்ணுங்க, இதை பயன்படுத்தக்கூடாது மலேசியர்கள்னு சொல்லி அவங்களுடைய தேசபக்தியை பிரதிபலிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மேப்பை நீங்கள் சிம்பிளாக ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இந்த மேப்பில் 9 லைன்றது மலேசியாவோட கடற்கரையை விட்டு சில நாட்டிகள் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய கடல் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியை சீனா கொண்டாடுது. ஒரு அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் கூட தெளிவாக சொல்லுவான் இது உங்களது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைனாவோட அடாவடித்தனத்துக்கு மலேசிய மக்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து மிகையாது. ஏன்னா கடுமையான ஒரு அழுத்தத்தை இந்த சோஷியல் மீடியா பதிவு மூலமாக கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களோட திமிர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேப்பை இன்னும் மலேசியாவில் இப்போ இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணம் வரைக்கும் அந்த மேப்பை நம்ம மாற்றவே இல்லை இன்னும். நம்மளுடைய மலேசிய நண்பர்கள் தயவுசெய்து ஆப்பில் பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க, அதை அவங்க மாற்றினாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் நான் இப்போ பார்க்குற வரைக்கும் இன்னும் அந்த மேப்பை அந்த ஆப்பில் இருந்து இவங்க மாற்றாமல் வச்சுருக்காங்க. அதில் ஒரு மலேசியாவுடைய ஒரு இளைஞர் போட்ட பதிவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என் நாட்டை மதிக்கலைன்னா நீ உன் நாட்டுக்கு போ அப்படின்றது தான் ரொம்ப சிம்பிளான இது. இங்கே நீ வியாபாரம் செய்ய வரீங்கன்னா என் நாட்டு இறையாண்மையை நீ மதிக்கலை அப்படின்ற போது உன்னோட டீயும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒருத்தவங்க அது கருத்து போட்டிருந்தாங்க. இன்னமும் ஒரு பொது மன்னிப்பை கேட்கல. இந்த மாதிரியான தவறுகள் சரி தவறாகவே நடந்துச்சு அப்படின்னா கூட சில டைம் நம்மளே பார்த்துருக்கோம், மேப்பெல்லாம் மாற்றி போடுவாங்க, சில டைம் தேசிய கொடியெல்லாம் கூட சில டைம் மாறி இருக்கும். இந்த மாதிரி சில தவறுகள் தெரியாமல் நடக்கிறது உண்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட நிறுவனமோ இல்லை அரசியல் தலைவரோ உடனடியாக மன்னிப்பு கேட்காங்க. இந்த சீன நிறுவனம் இப்போ வரைக்கும் மலேசியா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்றத பார்க்குறோம். தாய்லாந்து மக்களும் கொதிச்சு போயிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த நிறுவனத்தோட 100 கடைகள் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு மலேசியாவில். ஏன்னா மலேசிய மக்கள் அவங்களுடைய தேசபக்திக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஒரு நாட்டோடைய நிறுவனம் என்ன திமிர் இருந்தால் இன்னொரு நாட்டோடைய பகுதியை அவங்களுதுன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக டீ கொடுக்குறாங்கன்றதுக்காக மலேசிய மக்களும் வியட்நாம் மக்களும் போயிட்டு இந்த இதுக்கு பரவாயில்ல, அவங்க டீ தான் முக்கியம், எனக்கு வந்து என் நாட்டோடைய வரைபடம் வந்து தவறாக இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலை. அந்த அளவுக்கான கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இது மலேசியாலையும் பார்த்தீங்கன்னா சரி, தாய்லாந்து வியட்நாம் போன்ற பல நாடுகளில் கடுமையாக எதிரொலிச்சிருக்கு. சிங்கப்பூர் மக்களும் இதில் கோவிச்சு போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது முதல் முறை கிடையாது. 2023ஆம் ஆண்டு இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்பி டால்னு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்பி டால்னு சொல்லி அந்த இது வாங்கி கொடுப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பார்பி டாலோடைய வடிவத்தை அப்படியே 9 லைன் மாதிரியே வடிவமைச்சிருந்தாங்க. அதன் பிறகு வியட்நாமுடைய அரசாங்கங்கள் இதை கவனித்து அதை மொத்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் அந்த பொம்மைகள் தூக்கி எறியப்பட்டுச்சு, லிட்டரலாக தூக்கி எறியப்பட்டுச்சு. இது வந்து முதல் முறையாக நடக்கிறது கிடையாது. சீனாவுடைய ஒரு பொம்மை தயாரிக்கும் நிறுவனம் 3 டால்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பொம்மை இதை ஷெல்ஃபுக்கு எடுத்துகிட்டு வராங்க வியட்நாமில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 லைன்ற மாதிரியே அதே மாதிரியே அந்த பொம்மையை வடிவமைச்சு சைனாவில் உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க. வியட்நாம் மக்கள் பார்த்து கடுப்பாகி அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்கள் எல்லாமே இந்த பொம்மையை தூக்கி குப்பையில் வீசி எறிஞ்சாங்க அப்படின்றத பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2023 பார்பி அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியில் வருது. அந்த திரைப்படத்துலையுமே இந்த மாதிரி 9 லைன் இது எங்களுடைய பகுதின்னு காமிக்கிற மாதிரி இதே தவறான வரைபடத்தை இவங்க போட்டிருந்தாங்க. அதுவும் அந்த நாட்டால் வந்து தடை செய்யப்பட்டுச்சு. ஸோ 90% இந்த சவுத் சைனா தென் சீன கடல் பகுதிகள் எங்களுது அப்படின்ற போது அப்போ இந்த 13 நாடுகளுடைய இயற்கை வளம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு யோசிங்க. ஓகே, இதை இவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது ஒரு வகையான உளவியல் ரீதியான போர், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆப்பை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அவங்களுக்கு தெளிவாக தெரியும் இது அவங்க வேணும்னே தான் பண்ணுறாங்க. அவங்களுடைய அரசு உத்தரவுக்கு என்னங்க வேணும்னே தான் பண்ணுறாங்க. இதில் 3 பாயிண்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனாவுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துடைய சட்டப்படி எந்த சீன நிறுவனமும் எந்த சீன பிரஜையும் சீன குடியுரிமை பெற்ற யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த நாட்டில் போய் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, நிறுவனம் நடத்தினாலும் சரி, சீன அரசாங்கத்தோடைய உத்தரவை நீங்கள் பின்பற்றி ஆகணும். இந்த நாட்டோடைய சட்டம். இப்போ இந்த சாங்டி நிறுவனம் இல்லை நாங்கள் இந்த மேப்பை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சைனாவில் அவங்களுடைய முதலாளிகள் ஜெயிலில் வைக்கப்படுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. ஸோ சீன நிறுவனங்கள் வேற இடத்துல ஆப்ரேட் பண்ணுதுன்னா அந்த நாட்டோடைய சட்டத்திட்டங்கள் படி தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய பல நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து
உணவுப் பொருட்களை இப்போ வளைகுடா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த நாடுகளுடைய உணவு மற்றும் சுகாதாரத்துறை விதிப்படி இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது அவங்க நாட்டு விதி. அதை பின்பற்றி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அதுதான் சரியான ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் சீன நிறுவனங்களுக்கு அந்த கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவங்க நாட்டு சட்டப்படி நாளைக்கு ஒரு சீன நிறுவனத்துக்கு அவங்க சொல்கிறாங்க, மலேசியாவில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் எங்களுக்கு தாங்க, சாங் டீ யார் யாரெல்லாம் குடிக்கிறாங்க அப்படின்ற டேட்டா பேஸ் கேட்டாங்க, அவங்க மொபைல் நம்பர் கேட்டாங்கன்னா அந்த நிறுவனம் கொடுத்து தான் ஆகணும். இதனால தான் சீன முதலீடுகளை பல நாடுகள் இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த நாடுகள் மேலே இந்த டீ அப்படின்றது நீங்கள் பொதுவாக யூஸ் பண்ண வேண்டியது, அதாவது எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு பானம். ஸோ மக்களோட மைண்டில், மலேசியர்களோட மைண்டில், வியட்நாம் மக்களுடைய மைண்டில் இதை உள்ளே கொண்டு வருது. இப்போ இதை இவங்க கண்டுக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது 9 டேஷ் லைனுக்கு அப்புறம் அதை வேற மாதிரி கொண்டு போய் 10 டேஷ் லைனாக போட்டு கூட தென்சீன கடல் பகுதிகள் எல்லாமே இது ஒரு 10 வருஷம் போச்சுன்னா அடுத்த தலைமுறை என்ன சொல்லுவாங்க, ஓகே இது சைனா தான் அப்படின்னு நினைப்பாங்க. இதை தான் இப்போ சைனா உளவியல் ரீதியாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று அப்சர்வ் பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லை நம்ம கம்யூனிட்டி ஃபாரமில் போடுங்க. குறிப்பிட்ட அரசாங்க அதிகாரிகள்கிட்ட நம்ம கண்டிப்பாக இதை பற்றி எடுத்துகிட்டு போவோம். மூணாவது ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா, இந்த பொம்மைகளாக இருக்கட்டும், இவங்க இது பண்ணுறதா இருக்கட்டும், பொம்மை எப்படி நீங்கள் ஒரு உலக வரைபடம் மாதிரி நீங்கள் ஒரு தவறான ஒரு வரைபடத்தை அங்கே இது பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை கொடுக்கறதுக்கு தான். அந்த கிளைமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது, பேரை மாற்ற வேண்டியது, அதன் பிறகு இந்த மாதிரியான திரைப்படங்களை வெளியிட வேண்டியது. இன்னைக்கு ஹாலிவுட் திரைப்படம் அந்த மொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல கிட்டத்தட்ட 60% அப்படின்றது சீனாவோட நிதியுதவியோடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீனாவுடைய தாக்கம் அப்படின்றது மிக மிக அதிகம். மலேசியா, இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து, அண்டை நாடுகள், இவங்களோட அண்டை நாடுகள்ல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு இருக்கு, ஜேர்னலிஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்கறது அந்த செய்தியாளர்கள் தான், பத்திரிகையாளர்கள் தான். அவங்கள கூட்டு போய் சைனாவுடைய ஒரு வர்த்தகத்தில் செழிக்கக்கூடிய 2 நகரங்களை காமிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு, கவனிக்க வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு, அதன் பிறகு சீன ஆதரவு ஊடகவியலாளர்களாக அவங்கள மாற்றுறது. இது ஒரு தனி ப்ரோக்ராமு. அவங்களுடைய எம்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் செக்யூரிட்டியோடைய அஃபிஷியல் ப்ரோக்ராமில் இது இருக்குது. இலங்கையில் நம்மளுடைய நண்பர்கள் கொடுத்த தகவல் படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஐஃபோன் கொடுக்கறது, அதன் பிறகு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான செயல்களை பண்ணி சீனாவுக்கு ஆதரவான செய்திகளும் அதிகமாக கொடுத்து ப்ராபகண்டா பண்ணி சீனாவுக்கு எதிரான செய்திகளை பிரசுரிக்க விடாமல் பார்த்துக்க வேண்டியது. மலேசிய மக்கள், வியட்நாம் மக்கள் மிகப்பெரிய சல்யூட். உங்களுக்கு செருப்படி கொடுத்துருக்கீங்க நீங்கள் சைனாவுக்கு அப்படின்னா மாற்றுக்கிறதே கிடையாது. இனி அந்த நிறுவனங்கள் என்ன இப்போ இந்த பேர் அவங்க எடுத்திருக்காங்க பாருங்க, இதே மாதிரி தான் உலகம் முழுக்க இவங்க கெட்ட பேர் வாங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சீனா எவ்வளோ பெரிய டெக்னாலஜி அவங்க தயாரித்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாலும் வேற நாடுகள் அதை வாங்குறதுக்கு தயங்குறதுக்கான அடிப்படை காரணம் சீனாவுடைய இந்த குள்ளநெறித்தனம். மலேசிய மக்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள், வியட்நாம் மக்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.